பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கு நமது சிறப்பு நேர்காணல் பகுதியில் நம்முடன் நடந்திருக்கிறார் பிளாக் அண்ட் ஒயிட் ஊடகத்தின் ஆசிரியரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு குபேந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போது நம்ம ரொம்ப ஒரு கவனமாக பேச வேண்டிய ஒரு தலைப்பா அல்லது முக்கிய பேச வேண்டிய தலைப்பா நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய எம்எல்ஏக்களின் ராஜினாமா. அதில் பல முக்கிய புள்ளிகள் பெரும்பாலும் அதிகப்படியாக எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அதிமுக வெளியேறாங்க. அதில் ஒரு அதிமுகவின் தளபதிகளாக திகழ்ந்தவர் மனிதர்கள் பார்த்தீங்கன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் ஒருவர். அவர் இன்னைக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு. கனத்த இதயத்தோட, நம்ம இதே மாதிரி சி விஜயபாஸ்கர் நம்ம பேசியிருந்தோம், கனத்த இதயத்தோட கண்ணீர் மல்க நான் வெளியேறேன் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருக்கிறாரு. ராஜினாமாவும் பண்ணிட்டாரு. ஏன் இது கண்டினியூஸாக அதிமுக நடந்துகிட்டே இருக்குது? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு திருமாவளவன் சொல்றாரு, இது அதிமுக உட்கட்சி பிரச்சனைங்க, அவங்க தாங்க பேசணும், இது சீரியஸான பிரச்சனைங்க, அவங்க தாங்க நீ கேள்வி கேட்கணுங்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திமுக ஆட்சியில் இருக்கும்போது இந்த மாதிரி சில கேள்விகள் விசிக தலைவர் திருமாவளவன் முன்பு விழும். இந்த மாதிரி பாஜக அதிமுகவை விழுங்குகிறதா இப்படிலாம் கேட்பாங்க. அதிமுக இருக்கணும், திமுக இல்லைன்னா அதிமுக, 2 திராவிட கட்சியும் தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் என்று பேசியவர் திருமாவளவன். இன்னைக்கு என்ன சொல்றாரு? உட்கட்சி பிரச்சனை. சரி, நீங்க திமுக ஆட்சியில் இருக்கும்போது, அதன் கூட்டணியில் இருக்கும்போது அதிமுக இப்படி இருக்க வேண்டும், அதிமுக பாஜக விட்டு வெளியே வர வேண்டும், பாஜக இருக்கக்கூடாது, இப்படிலாம் அறிவுரை சொன்ன திருமாவளவன் இன்னைக்கு உட்கட்சி பிரச்சனைன்னு சாதாரண எப்படி கடந்து போறாரு? நான் கேட்குறேன், இத்தனை பேர் விளக்குறாங்க, விலை யாருக்கிட்ட சேர்றாங்க? தாவேக்கிட்ட. இப்போ தாவேக்க ஆட்சி தொடர்ந்து 5 வருடம் நீடிக்கும். நாங்கள் எந்தவித நிபந்தனையும் விதிக்கவில்லை, எங்களுடைய கருத்தை வெளியே சொல்கிறோம், ஆனால் விஜய் எங்களை நன்றாக நடத்துகிறார் சொல்லிட்டு போக வேண்டியதானே? எதுக்கு அங்கேருந்து விலகி வந்தால் இதுக்கு என்ன பெயர்? அவங்க கட்சியில் சேர்றாங்க, சேருவது, ராஜினாமா செய்வது அவங்களாம் உரிமை தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒரு மிகப்பெரிய இயக்கம், திமுகவுக்கு எதிராக இத்தனை ஆண்டு காலமாக இருந்த இயக்கம் கரைந்து கொண்டிருக்கிறது. அந்த கட்சி தலைவர் வேடிக்கை பார்க்குறாரு, எங்களுக்கு என்ன கவலைன்னு சொல்லலாம் திரும்ப. ஆனால் நாளைக்கு ஒரு திராவிட சித்தாந்தம் உள்ள ஒரு கட்சி கரைகிறது என்றால், தமிழ்நாட்டில் அது நீடிக்க வேண்டாம் என்று யாரோ ஒரு சக்தி அந்த கட்சி கரைக்கிறது என்றால் அதை நீங்கள் வேடிக்கை பார்க்கலாமா? திமுக கூட்டில் இருக்கும்போதே பரிதாபப்பட்ட நீங்கள், அது உட்கட்சி பிரச்சனை, அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல முதல்ல, அதுக்கப்புறம் தான் உட்கட்சி பிரச்சனை. சரி, இப்போ இந்த பஞ்சாயத்துக்கு வருவோம். திருமா பற்றி சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார். டெல்லி சிறப்பு பிரதிநிதியை ஏன் நியமிச்சுன்னா அது அவருடைய உரிமைங்கிறார். சிஎம்மோட ப்ரையாரிட்டின்னு சொல்கிறார். தப்பு இல்லை. இதையே திமுக செய்திருந்தால் அல்லது அதிமுக செய்திருந்தால் சும்மா இருப்பாரா? திரும்ப ஒரு தமிழரை நியமிக்க வேணாமா அப்படின்னு கொதிச்சிருப்பாரு இல்லையா தமிழர்? இது விஜயோட உரிமைன்னு சொல்லிட்டு போறாரு. ஸோ அந்த நிலைமையில் தான் அரசியல், தமிழ்நாடு அரசியல் மிக பரிதாபகரமாக இருக்கிறது. சரி, எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு பெரிய வியாபார ஸ்தலம் வச்சிருக்கார். ஒரு 10 பேர் வேலையை கற்றுக்கின்னு போய் இன்னொரு இடத்துல கடை ஆரம்பிப்பாங்க, என் கடை ஒன்றும் பாதிக்காது, அப்படி ஒரு வியாபாரமாக உட்காந்துருக்கார். ஏன் சார் அப்படி? கல்லாப்பேட்டியில் வேற வழி இல்லைங்க. இதை விட வேற எப்படி சொல்றது எனக்கு தெரியல. எனக்கு நீங்க இன்னைக்கு காதர் மொய்தீன் பேட்டி, புதிய தலைமுறை சிறப்பு பேட்டி பார்த்துருப்பீங்க. ஸ்டாலினே என்னிடம் பேசினார். முதல் நாள் எடப்பாடி என்றார், மறுநாள் திருமா என்றார், மீண்டும் எடப்பாடி என்றார்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இவர் முதலமைச்சராக வேண்டும் என்றால் எவ்வளவு ஆசைப்பட்டாலும் பலமுறை பேசணும். நீங்க கட்சி கண்ணெறி 6 எம்எல்ஏ போயிட்டாங்க, இன்னும் 2-3 எம்எல்ஏ போறாங்க. வேலுமணி என்ன முடிவெடுக்க போற தெரியல, திணறிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு பார்த்துருப்பீங்க டிவியில். இப்படிப்பட்ட சூழல்ல கட்சியை தன்மையப்படுத்துகிற ஒரு தலைவன் இல்லைன்னா என்னங்க அர்த்தம்? உங்களை தான் முதலமைச்சர்னு பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சவங்க தான் அவங்க, அதிமுக ஜெயிச்சவங்க தான் வெளியே போறாங்க. இப்போ புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணிட்டார். அவர் டைம் கேட்டு 2 முறை தள்ளி வச்சாச்சு. இப்போ வர வியாழக்கிழமை என்று புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் இவங்க மட்டும் போனா பரவாயில்ல, 8 முன்னாள் எம்எல்ஏக்கள், 10 மாவட்ட செயலாளர்கள், மகாபலிபுரத்தில் பார்க் ஷெல்டன் ஹோட்டலில் நட்சத்திர ஹாலில் தாவேக்காவுடைய அமைச்சர் ஆனந்த் தலைமையில் இவ்வளோ பேர் சேர போகிறாங்க. 10,000 பேருக்கு மேலே சேர போகிறாங்க. இந்த கட்சியை இப்படி ஒட்டு மொத்தமாக கூண்டோட கலைந்து போகிற அளவுக்கு கட்சி போய் கொண்டிருக்கிறது. இன்னும் அழுத்தம் திருத்தமாக உட்காந்துட்டு இருக்காரு. கட்சி நம்ம கிட்ட இருக்குன்னு வேலுமணி சொல்கிறாரு, என்னுடன் வந்தவர்களுக்கு பதவி தரல, எனக்கு மட்டும் துணை போச்சு, நான் எப்படி இருப்பேன்? இருக்க மாட்டேங்கிறாரு. நீ முடிந்து போன கதை அதிமுக, அது ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. முடிந்து போனது எப்படி சார் சொல்ல முடியும்? எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு, கூட 39 எம்எல்ஏக்கள் இல்லையா, 40 எம்எல்ஏக்கள் இல்லையா, 41 எம்எல்ஏ இருக்காங்க. சரி, 41 எம்எல்ஏ என்ன பிரயோஜனம்? இன்னும் எத்தனை பேர் போறாங்கன்னு தெரியலையே. வேலுமணி போனார்ல, வேலுமணி இப்போ விஜயபாஸ்கர் இழுத்துன்னு போறாருல, புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் இழுத்துன்னு போற மாதிரி வேலுமணி ஒரு 4 பேர் இழுத்துன்னு போறாரு. நீங்கள் ஆளாளுக்கு இப்போ பாருங்கள், விஜயோட டார்கெட் என்னென்னா, இந்த கூட்டணியில் ஆதரவு தருகிற இடதுசாரிகள், ஐயுஎம்எல், விசிகா இவங்களுடைய ஆதரவு இல்லாமல், காங்கிரஸ் ஆதரவு இல்லாமல் அவர்களுக்கு ஒரு 15 எம்எல்ஏ வேணும். 15 எம்எல்ஏ இழுக்கிற வரைக்கும் தாவேக்கா சும்மா இருக்காது. இது பேசாமல் அதிமுக கூட்டணி வச்சுட்டு போயிருக்கலாமே சார். என்ன சார் இது? எல்லாரையும் எடுத்துக்கிட்டா அப்புறம் என்ன சார் இது கணக்கு? கூட்டணி வைப்பது என்னைக்கு நீங்கள் முதல்ல எடப்பாடி முடிவு பண்ணியிருக்கணும். புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் தான் சொன்னார் சார், 70 சீட்டு கேட்டார், 90 70 வந்தார்,
கொடுத்துட்ருக்கலாம், நம்ம ஆட்சியில் இருந்திருப்போம். அதாவது மே 4ஆம் தேதி 11 மணிக்கு தாவேக்கா வந்து இத்தனை நம்பர் வருதுன்னு ஒன்று இவங்க 2 பேரும் கூடி பேசினாங்க பாருங்க, அதுவே முதல் தப்பு. அன்னைக்கு மட்டும் அமைதியாக இருந்திருந்தால் திமுக அந்த மூவ் பண்ணலன்னா அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி வைத்திருக்கும். தப்புன்ட்டாங்க. சரி, அதிமுக பஞ்சாயத்து யாருமே தீர்க்க முடியாது, முடிஞ்சு போன பஞ்சாயத்து. கட்சின்னா எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு எடப்பாடி தான் உதாரணம், வேறு யாருமே கிடையாது. இல்லை, எடப்பாடி பழனிசாமி நினைச்சால் அது ஒரு ரிவைவ் பண்ண முடியாதான்னு கேட்குறேன் நான். கடந்துட்டார், அதுக்கு அந்த நேரத்தையும் காலத்தையும் அவர் கடந்து விட்டார். இது வாய்ப்பே இல்லை, எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. ரெட்டலைக்குன்னு ஒரு பவர் இருக்கும்ல சார், அதிமுகவுன்னு ஒரு பவர் இருக்கும்ல சார்? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இனி வந்து இந்த யுகத்தில் 26க்கு மேலே நீங்கள் ஓட் பேட்டர்னே மாறி போச்சுங்க. நலத்திட்டங்களை வாங்கியவர்கள் உங்களுக்கு ஓட்டு போடல. திமுகக்கு நலத்திட்டங்களை மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை, ஒரு வீட்டில் 1000 ரூபா வாங்கின ஒரு பெண்மணி, அவங்க பையனோ பொண்ணோ 2 பேரும் படித்தாலும் அது ஒரு 1000 ரூபாய், 3000 ரூபாய். இன்னும் ரேஷன் என்ன ஸ்கீமு, இதை தவிர கல்வி தாண்டி சுகாதாரத்தில் என்ன ஒரு 5000 ஒரு 4000 9000 ஸ்கீமு எல்லாம் வாங்கியும் போடலையே, ஜெயிக்கலையே. நீங்கள் இப்போ எந்த அளவுக்கு கூட்டணி கட்சிகள் வெளியே போய் விமர்சிக்கின்றன என்பது திமுக உணரல. கூட்டணி கட்சிகள் எப்படி நடத்த வேண்டும் என்பதையும் திமுக உணரல. இப்படி இருக்கும்போது நீங்கள் அதிமுக வந்து ஒன்றுமே இல்லை. நீங்கள் இவங்களாவது 59 எம்எல்ஏ வச்சுருக்காங்க, 47 41 ஆயிடுச்சு, இன்னும் கரைய போகுது. எதிர்காலம் நீங்கள் புதுக்கோட்டை விஜயபாஸ்கருக்கு என்னங்க பிரச்சனை? தனக்கு எதிர்காலம் அரசியல் அதிமுக இல்லைன்னு வெளியே போகிறாரு. எம்ஆர் விஜயபாஸ்கர் வெளியே போகிறாரு. சிவி சண்முகம் ஏன் அமைதியாக இருக்காரு? கண்டிப்பாக விஜய் அழைத்தால் போக தயார், அந்த நிலைமையில் இருக்காரு சார். அதிகாரம் பதவி இதெல்லாம் இல்லாமல் இருக்க முடியாதா சார் அதிமுகவால்? ஏன் சார் அவங்க அதிமுகவில் இருக்கக்கூடாது? இப்போ என்னதான் பிரச்சனை, யாரு தான் பிரச்சனை, ஏன் உள்ள இருக்க மாட்டேங்கிறாங்க? எதுக்காக இப்போ தாவேக்காவை நோக்கி போகணும் அவங்க? இது குதிரை பேரமா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குதிரை பேரம் யானை பேரம் என்ன வேணா பேரம் வச்சுங்க. இப்போ அதிமுக ஆட்சிக்கு வந்திருந்தால் திமுக இருக்கும், அமைதியாக இருந்திருப்பாங்க இல்லையா? எதிர்கட்சி அரசியல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நடுவில் ஒரு புது கட்சி உள்ள வந்தது இல்லை. இவங்க 2 பேரும் ஒன்று சேர ஆசைப்பட்டாங்க. நம்ம சேர்ந்து நம்ம பொது எதிரி வீழ்த்திடலாம் நினைச்சாங்க. எது பொது எதிரி? நீங்க அவமானப்பட்டு நிக்கிறீங்களே, இன்னைக்கு அசிங்கமா போச்சு. இப்போ அது பழைய கதையாக இருக்கலாம், 40 நாளுக்கு முன்பு நடந்த கதையாக இருக்கலாம். இன்னைக்கு உயிர் விட்டுறாங்கல்ல, போட்டி போட்டுக்கிட்டு பேட்டி எடுத்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அது தவறு. அது தவறு. அதிமுகவுடன் பாஜக இருக்கிறது, பாஜக ஆட்சிக்கு வந்தது போல கருதப்படும் எல்லாம் சொல்றாங்களா இல்லையா? ஸோ நீங்க அரசியல் ஒவ்வொரு அடியும் கவனமாக எடுத்து வைத்திருக்க வேண்டும். அது ஸ்டாலின் தவற விட்டார். அதை விட பெரிய தவறு செய்தது எடப்பாடி. கட்சியை டோட்டலாக காலி பண்ணிட்டார். திமுக வீழ்த்த முடியுமா முடியாத சர்வே எடுத்திருப்பாங்க. இந்த சர்வேல உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெரிஞ்சிருக்கும், ஏதோ தடுமாற்றம் இருக்கிறது. விஜய்க்கு ஒரு 40-50 சீட் வந்து யாருமே ஆட்சி வர முடியாது, அங்க அசம்பிளி வரும், கருத்து கணிப்பு நீங்க தான் நடத்துனீங்க, நீங்க தான் நெறியாளர், 4 பேர் தான். அந்த முடிவில் நான் சொன்னது அன்பிரடிக்டபிள் எலெக்ஷன். இன்னும் அந்த டாக்குமெண்ட் இருக்கு. இந்த தேர்தலில் யாரும் கணிக்க முடியாது, எந்த கணிப்பும் செல்லாது சொன்னா இல்லையா? அங்க அசம்பிளி வரும்னு சொன்னேன். ஆனால் யார் வருவாங்க நமக்கு தெரியாது. விஜய் இந்த நம்பரை பிடிப்பார், எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியாது. உண்மையை ஒத்துக்கிறேன். விஜய் வந்து ஆட்சி பிடிப்பார் அல்லது இத்தனை நம்பரை பிடிப்பார் யாருக்கும் தெரியாது. அந்த ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும் எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல, என்ன மந்திரம் தெரியல. ஸோ இந்த விவகாரத்தில் அதிமுக செய்தது மிகப்பெரிய ஓட்டை. இனி கட்சி கரையத்தவே முடியாது, முடிந்து போன நடக்காது. எனக்கு தெரிந்து வாய்ப்பே இல்லை. 99.9% அதிமுக முடிந்து போன கதை சார். இப்போ அதிமுகவில் இருக்கிறவங்களது அதிமுகவுக்குன்னு வாக்களிச்சவங்க இப்போ உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, அப்போ 29 எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ அதிமுகவோட கூட்டணியில் தான் இப்போ பாமகவும் பிஜேபி இருந்தாங்க, அஃப்கோர்ஸ் இருக்கணும். அப்போ அவங்களா சேர்ந்து எதுவும் ஒரு ரிவைவல் பிளானுக்கு எதுவும் பண்ண முடியாதான்னு கேட்குறேன். ரிவைவல் என்ன பண்ணுறது? உள்ளாட்சி தேர்தல் இருக்குல்ல சார், அதுக்கு போட்டி போட வேண்டியது தானே. நீங்கள் இப்போ வெளியே போய் உள்ளே வந்தவங்களவே அவரை சேர்த்துக்க முடியல, அந்த கேட்ட பதவி தர முடியல, எங்கே ரிவைவ் பண்ணுவார்? வெளிப்படை தானே கேட்குறாரு. புதியவர்களுக்கான அந்த களத்தில் அந்த களப்பணி, யங்ஸ்டர்ஸுக்கு புது ரத்தம் பாய்ச்சி அதை கொண்டு வர முடியாத கட்சியை? எனக்கு தெரிந்து அந்த பழைய ரத்தம் ஏற்கனவே கொஞ்சம் இருக்குது, இந்த புது ரத்தம் இருக்குது. இது ரெண்டும் வந்து மெர்ஜாவுமான்னு தெரில, கஷ்டம். எனக்கு நீங்கள் கேட்குற அந்த ஆசை ஆதங்கம் எனக்கு புரியுது. ஒரு கட்சி இப்படி அழியுதுன்னு நீங்கள் அப்படி கூட கேட்கலாம். ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தது, தமிழ்நாடு அதிகமாக ஆண்ட ஒரு கட்சி. என்ன இருந்தாலும் தலைவர் சரியாக இருக்கணுங்க, முன்னேறு சரியாக இருக்கணும், அப்போ தான் பின்னேறு சரியாக இருக்கும். முன்னேறு சரியில்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தளபதிகள் முன்னாடி இருக்கிற 10 தளபதிகள் தான் ஃபைட்டிங்கில் அவங்க ஃப்ரண்ட்டில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் கீழே விழுந்து கிடக்குறாங்கன்னா பின்னாடி என்ன நினைப்பான்? அவங்களே விழுந்துட்டாங்களே, முடியாதுப்பா. இது பொருளாதார அரசியல். இன்றைக்கி விஜய் வந்து ஒரு புதிய திசையை காட்டியிருக்கார். பணம் இல்லை, செலவில்லை, ஜெயிச்சிட்டான்னு. கஷ்டம். இன்றைக்கி திமுகவுக்கு 10 வருஷம் தேவைப்படும் அந்த பழைய அரசியலை மறப்பதற்கு. பழைய அரசியலை மறப்பதற்கு 10 வருஷம் தேவைப்படும். இன்றைக்கி இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் இருந்தாங்கன்னா கல்யாணம், காது குத்து, இழவு எல்லா வீட்டுக்கும் என்ன செய்வாங்கன்னு உங்களுக்கு தெரியும். குறைஞ்சது ஒரு 2 லட்ச ரூபாய் இல்லாமல் ஒரு மாதம் அரசியல் பண்ண முடியாது. 2 லட்ச ரூபாய் இல்லாமல் முடியாதுங்க அரசியல் பண்ண. அவங்க அப்படி பழகிட்டாங்க. அவங்க அந்த கட்சி எப்படி யார் ரிவைவ் பண்ணுவா? சம்பாரிச்சு வச்சாலும் வெளியே போயிட்டான், பூசா வந்து செலவு பண்ணுவோன்னா கட்சி நிறுத்துவானா? ஒரு மீட்டிங் போடுறதுக்கு கூட செலவாங்க.
மீட்டிங் போடுறது கூட செலவாகும். டைம் நிறைய செலவாகும் சார், லட்சக்கணக்கில் செலவாகும். ஒரு ஊரில் ஒரு நகராட்சியில் இல்லை ஒரு டவுனில் மீட்டிங் போனால் ஒரு 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா முடியாது. யார் கையில் காசு வச்சுருக்கா? கஷ்டம். குறிப்பாக நீங்கள் இந்த ஒரு பைசா கூட செலவு இல்லாமல் ஜெயிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு நீங்கள் சொன்னதை அதிகமாக அண்மை காலத்தில் மேற்கோள் காட்டுறது யார் தெரியுங்களா சார்? ஐயா துரை வைகோ எம்பி அவர்கள் தான். அது மட்டும் தான் அவருடைய அப்பா நமக்கு சொல்லவே தேவையில்லை, தமிழ்நாட்டின் திராவிட இயக்கத்தின் போர்வால் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் இருந்த ஆட்சிங்க திமுக ஆட்சி. கூட்டணிக்காக நான் வாயை மூடிக்கிட்டு அமைதியாக இருந்தேன். ஏன் அப்போ நான் பேசுகிறதுனா உங்களை போன்ற பத்திரிகையாளர்களாக என்னை கொதறி இருப்பீங்க, என்னை போட்டு கடிச்சிருப்பீங்க, என்னை போட்டு நாசம் பண்ணியிருப்பீங்க, அதனால தான் நான் அமைதியாக இருந்தேன் அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு காலையில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட பேசுகிற போது நீ என்ன மஞ்ச பத்திரிக்கையா, நீ மஞ்ச பத்திரிக்கையா நீ அப்படின்னு கோவப்பட்டு கொந்தளிக்கிறாரு. அந்த பத்திரிகையாளர் வெளியேற்றவும் செஞ்சுட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க ஒரு தலைவருடைய இந்த ஸ்பீச், எப்படி பார்க்குறீங்க? வைகோ இந்த அளவுக்கு ஒரு அநாகரிகத்தின் உச்சமாக காணப்படுவது வருந்தத்தக்கது, வேதனைப்படத்தக்கது, கண்டிக்கத்தக்கது. 1993 தான் மீடியாவுக்கு வரேன், பிப்ரவரி மாதம் வரேன். வந்த பிறகு இந்த பிளவு, திமுகவில் ஏற்பட்ட பிளவு, அதன் பிறகு வைகோ தொடங்கிய கட்சி, அதன் பிறகு சென்னை கடற்கரையில் மிகப்பெரிய பொதுக்கூட்டம், அதுக்கு ஊர்வலம் 13 மணி நேரம் நடந்தது. அதன் பிறகு அவருடைய முதல் கூட்டம், அந்த பேரணிக்கு பிறகு முதல் கூட்டம் ராயபுரம் சோழமத்தை அருகே 5 மணிக்கு பேசி முடிச்சார். விடியகாத்தால 5 மணிக்கு பேசி முடிச்சார். அப்பெல்லாம் பஸ் 1 மணிக்கு மேல் பஸ் கிடையாது. 2 மணிக்கு ஒரு பஸ் சர்வீஸ் இருக்கும். திருவொற்றியூர் டு திருவான்மியூர் 1 ரூட் நம்பர் 1, அது ஒன்று தான் பஸ் சர்வீஸ். அது இந்த பக்கம் இறங்கி ஸ்டான்லி வழியாக நடந்து பாரிஸ் கார்னருக்கு வரணும். 5 மணிக்கு நடந்து 5:45 டீயை குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தோம். 5 மணி முடிச்சார். விடிய பேசினார். ஓன்னு ஒப்பாரி. அவரெல்லாம் ஒரு பெரிய, இனி திமுகவுடைய எதிர்காலமே இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு வைகோ இருந்தார். திமுக சோழியை முடிச்சுட்டா இருப்பான்னாங்க. ஆமாம், அந்த அளவுக்கு பேசினார். அவருடைய அரசியல் அறிவு நமக்கு தெரியாது இல்லை. தமிழ்நாட்டு அரசியல், இந்திய அரசியல், உலக அரசியல், வரலாறுகள் எப்படி மேடையில் பேசுவார், தமிழ் இலக்கியத்தை எப்படி அப்படியே கசக்கி ஜூஸாக வாயில் ஊற்றுவார். கேட்குறவங்களாம் வாயை திறந்து ஆன்னு பார்க்குற அளவுக்கு பேசுவார். அந்த அளவுக்கு ஒரு பெரிய நாலேஜபிள் அண்ட் ஹை ஸ்கில் பர்சன் வைகோ. ஆனால் ஒவ்வொரு நாளும் வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி அசிங்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். இன்னைக்கும் நீ கேட்டார் பாருங்க, ஒரு நிருபர் கேட்டதுக்காக நான் கூட்டணி தர்மத்துக்காக பொறுத்து இருந்தேன்னு. இந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பணம் வாங்குறாருன்னு சொல்றாரு. நியாயமா பரலையா உங்களுக்கு? நியாயம் தாங்க. கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் திமுக ஊழல் நானே பேசியிருக்கேன். அவர் கூட்டணி தர்மத்துக்காக அமைதியா இருக்கிறது இல்லையா? நான் ஸ்டாலினிடம் தேதி வாரியா அவருக்கு மனப்பாட சக்தி இந்த தேதியில் போய் இந்த மாதிரி ஹவுசிங் டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ ஊழல், சுகாதாரத்துறை இவ்வளோ ஊழல், விவசாயத்துறை இவ்வளோ ஊழல், இப்படிலாம் ஊழல் போய் ஸ்டாலின் கிட்ட சொன்னேன். அவர் கேட்கல. அதை சொல்லியிருக்கணும். நான் கூட்டணி தர்மத்துக்காக உங்களிடம் சொல்லவில்லை, நான் ஸ்டாலினிடம் போய் சொன்னேன். முதலமைச்சர் என்ற முறையில் அவர்கிட்ட போய் சொன்னேன். நான் முதலமைச்சரை நான் இடி துரைத்தேன், திருக்குறள் படி நான் 1000 திருக்குறள் சொல்லுவேன். ஒரு மன்னனை இடி துரைத்து வழிநடத்த வேண்டிய பொறுப்பு அமைச்சருக்கும் இருக்கு, கூட்டணி இருக்கிற உங்களுக்கு இருக்கு. நீங்க 2 எம்எல்ஏ வேலை போயிட்டாங்க, கதறீங்க, தன்மானம் போச்சு, சுயமரியாதை போச்சுன்னு புலம்புறீங்க. அதாவது 2016 திமுக ஆட்சி வராதற்கு போன காரணம் ஸ்டாலின். நான் உங்ககிட்ட பதிவு பண்ணியிருக்கேன். 2026 திமுக ஆட்சி வராமல் போனதற்கு காரணம் ஸ்டாலின். இதை விட முக்கியமான உதாரணம் வைகோ. மக்கள் நல கூட்டணி அமைத்து திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்தது வைகோ. அந்த வைகோ தான் கலைஞர் இறந்த பிறகு திமுகவில் சேர்ந்து திமுக எப்படிலாம் புகழ் பாடினார்னு தெரியும். நான் என்ன கேட்குறேன், கூடவே இருந்து ஒரு நண்பன் கெட்டு போனால் அவனை இடித்துரைத்து நல்வழிப்படுத்துகிறவன் தான் நண்பன். நீ அப்படி பண்ணாத, தப்பு பண்ணுற, நீ ஜூத் ஆடுற, பொழுதனைக்கும் குடிக்கிற, வாங்குற சம்பளத்து போல எவகிட்டயோ கொடுக்குற, காரி துப்பி அவனை நல்வழிப்படுத்தாதும் நண்பனே கிடையாது. என்ன கூட்டணி தர்மம்? அப்போ நட்புக்காக நீ ஒரு நண்பனை படுகுழியில் தள்ளுவியா? ஆட்சி அழக வைப்பியா? நீ தப்பு பண்ண வேணாம் பண்ணாதுன்னு ஸ்டாலின் கிட்ட போய் சொன்னீங்களா? கூட இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு வெளியே சொல்றது பச்சை துரோகம். அதுக்கு அந்த துரோகத்து அந்த வார்த்தையே வேற. இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய எம்பி சு வெங்கடேசன் சொன்னார் பாருங்க, 2 நாள் முன்னாடி, நல்ல அதிகாரியின் கைகள் கட்டப்பட்டிருந்தன கடந்த 5 ஆண்டுகளில். அவர் திமுகவில் நின்று கூட்டணியில் நின்று 20 கோடி 30 கோடி செலவு பண்ணி எம்பி ஆன பிறகு அந்த ஊழல் பணத்தில் நின்று எம்பியை தூக்கி போட்டுட்டு சொல்லியிருக்கணும் வெங்கடேசன். அதே துரை வைகோ சொந்த சின்னத்தில் நின்னார், ராஜினாமா பண்ண வேண்டியதில்லை. லாஜிக் படி நேரு எவ்வளோ செலவு பண்ண கணக்கு கேட்டு பாருங்க. நீங்க ஜெயிச்சிட்டீங்களா? ஓட்டுக்கு பணம் கொடுக்கல, பார்லிமெண்ட் தேர்தலில் எவ்வளோ பணம் கொடுத்தீங்க? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எவ்வளோ செலவு பண்ணாங்க? நீங்க ஊழல் பணத்தில் ஊழல் ஆட்சியில் எம்பி ஆவீங்க, வெளியே சொல்வீங்க கூட்டணி விட்டு வெளியே வந்த பிறகு நல்ல அதிகாரிகள் கையை கட்டிட்டாங்க, கரப்ஷனு கலெக்ஷனு. கேவலமான ஒரு அரசியல்வாதியாக திகழ வேண்டும் என்றால் இதெல்லாம் நீங்க பேசலாம். தப்புங்க. நீ உண்மையிலே துணிச்சல் இருந்தால், நாங்கள் முதலமைச்சருக்கு இன்னென்ன தேதியில் இப்படி போய் சொன்னோம், இந்த துறையில் ஊழல் இப்படி மலிந்து கிடந்தது, நகராட்சி நிர்வாகத்துறை இவ்வளோ பணம் வாங்கினாங்க,
ஒன்றும் வேணாங்க. எந்தெந்த துறையில் போனாங்கன்னு அறப்போரைக்கும் புகார் கொடுத்து ஒரு நாளாவது மதிமுக என்டாஸ் பண்ணியிருக்குமா? பேசியிருக்கவே இல்லை சார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என்டாஸ் பண்ணியிருக்குமா? இன்னைக்கு வெளியே வந்து சொல்கிறீங்களே அந்த ஊழல் உங்களுக்கு பங்கு இல்லையா? அந்த ஊழல் பணத்தில் ஓட்டுக்கு துட்டு கொடுத்து ஜெயிச்சிங்களா, உங்களுக்கு பங்கு இல்லையா? மகா மட்டமான செயலாகத்தான் மக்கள் பார்ப்பார்கள். நமக்கு பத்திரிகையாளர்கள் தெரியும் என்ன நடக்குது. பத்திரிகையாளர்கள் இன்னும் மக்கள் ரொம்ப உஷாராகிறாங்க. அரசியல் வந்து எல்லாத்தையும் பார்த்துடுறாங்க, போட்டு வெளுக்கு ரெடியாக இருக்கான். அப்படி இருக்கும்போது வைகோ சொன்னது மகா தப்பு. அதுவும் அவர் தினகரன் பத்திரிகை நிருபரான்னு எனக்கு தெரியாது. வைகோவுக்காக கலைஞரின் விசுவாசியான KP கந்தசாமி நடத்திய தினகரன் பத்திரிகை தான் வைகோவுக்கு போர்வாளாக விளங்கி. அந்த பத்திரிகை பிற்பாடு சன் டிவி வாங்கிச்சு, அது வேற. ஆனால் அந்த பத்திரிகை பார்த்து இந்த மாதிரி வார்த்தையை விடுறீங்களே, மஞ்ச பத்திரிக்கைன்னு கேட்குறாரு. கேட்கலாமா? நியாயமா? அது துணிக்கு மீடியா ஃப்ரெண்ட்லி. புத்தாண்டுக்கு வந்து பிரியாணி போடுவீங்க உங்கள் ஆஃபீஸில், மீடியாவெல்லாம் கூப்பிட்டு பேசுவீங்க, ஆஃப் த ரெக்கார்டாக பேசுவீங்க. அப்போ நீங்கள் உங்கள் தவறை சுட்டி காட்டினால் அது மஞ்ச பத்திரிக்கை. என்னங்க அநியாயம் இதெல்லாம்? இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை, வைகோவுடைய அரசியலுக்கு நல்லதில்லை. இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடணும். ரிட்டையர்மெண்ட் எதுக்கு வச்சா தெரியுமா? எல்லாத்துக்கும், நீதிபதிக்கு, அரசு ஊழியர், IAS அவமானப்படாத. வயசானா ஒரு தடுமாற்றம் ஒரு அவமானம் பண்ணணும், அரசியலுக்கும் ஓய்வு வரணும். இல்லாட்டி இவ்வளோ அவமானப்பட வேண்டியதில்லை. நேற்று ஒரு பேச்சு, இன்றைக்கி ஒரு பேச்சு. உண்மையிலே மனசாட்சி, வைகோக்கு மனசாட்சி இருந்தால் இந்த திமுக ஆட்சியில் என்னென்ன ஊழல்னு ஒரு பட்டியல் போட்டு வெளியே போயிருக்கும். தாவேக்கு ஆதரிக்கிறதுக்கோ இல்லை, உட்காந்து வக்கனையாக சீட்டு வாங்கிட்டு வெளியே வந்து அறிவாலத்து வாசலில் பேட்டி கொடுத்துட்டு எங்களுக்கு ஒன்றுமில்லை, நாங்கள் உதயசூரியன் சின்னத்தில் இருப்போம், துண்டை முறுக்கி பேசிக்கிட்டு இன்றைக்கி வந்து கையை முடிச்சாங்க, காலை முடிச்சாங்க, ஊழல் பண்ணாங்கன்னா என்னங்க பேச்சாங்க அதெல்லாம்? இது வந்து என்ன சொல்கிறேன், இன்னும் மக்கள் மத்தியில் மக்கள் முன்னாடி வைகோ அவமானப்பட்டு இருக்க போகிறார். இன்னும் அவமானப்படுவார் பாருங்க, வேடிக்கை பாருங்க. இல்ல தாவேக்காவை ஆதரிச்சதே தப்பா சார்? அவர் ஆதரிக்க கூடாதா? கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கிறாரு, தம் பிள்ளை அடுத்த கட்டமாக ஒரு பொறுப்புக்கு வர வைக்கணும்னு நினைக்கிறாரு, பண்றாரு அவரு. அரசியல்ல இது நியாயமா, இது நியாயமில்லைன்னு நான் பதில் சொல்ல வரல. நீங்க பேசின பேச்சு நான் டீகோட் பண்றேன், நீங்க பேசின பேச்சை நான் விமர்சிக்கிறேன், வேற ஒண்ணுமே கிடையாது. தாவேக்காவுக்கு போங்க, யார் வேண்டாம்னா காங்கிரஸ் போலியா? விசிகா சொல்லியிருக்கு திமுக கூட்டணி விலக முடிவுன்னு முடிவெடுத்து ஒரு செய்தி. ஆனா அங்க இருந்துகிட்டே கூட்டணியில் அமைச்சர்கள் பங்கேற்றுக் கொண்டு நாங்கள் திமுக கூட்டணி நீடிக்கிறோம்னு சொன்னா நம்புவோனா? எப்படி முடியும்? அமைச்சர் ஆயிட்டாலே கூட்டணி இல்லைன்னு அர்த்தம் சொல்லிட்டாங்கல்ல. இப்ப அதை நம்ம எப்படி சொல்றோம்? நீ இந்த மாதிரி ஏன் உங்களுக்கு குழப்பம்? ஒரு தெளிவில்லாம இருக்கிறாங்க. இது வந்து எதை சொல்லுங்க, இந்த 2026 பல பேர் வந்து மனநிலையை வந்து குழப்பி விட்டுருச்சு. எல்லாரும் வந்து சைக்காட்ரிக் டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க நினைக்கிறீங்க சார்? குறிப்பாக இப்போ திமுக குறித்து பேசி ஆகணும் சார். ஏன்னா திமுகவின் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பல இடங்களில் பேசும்போதெல்லாம் வந்து ஆட்சி கவுந்துருங்க, இருக்காதுங்க, தைரியமாக இருங்க, தேர்தலுக்கு தயாராக இருங்க அப்படின்னு பேசுகிறாரு. இன்னொரு பக்கம் திமுகவுக்குள்ளே ரிவைவல் பிளான்ஸுக்குள்ளே தந்தைக்கும் மகனும் மிக்க கூட சில முரணான கருத்துக்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. திமுகவோட எதிர்காலம் தான் என்ன? திமுக எப்படி தங்களை ரீகரெக்ட் பண்ணிக்கிட்டு மேலே வரணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக? அதாவது திமுக இப்போ வந்து ஒரே ஒரு பிரச்சனை சிக்கி தவிக்குது. விஜய் கேலி பண்ணிட்டார். சமீபத்திய கேலி, உங்க அப்பாவை காணோம், அப்பாவை காணன்ட்டாருப்பா. ஆமா, விஜயை வச்சுக்கிட்டு உங்க அப்பாவை காணோம்னு கேலி பண்ணிட்டார். உடனே இதுல வந்து முன்னாள் அமைச்சர்கள் நேருவும் ஏவாவேலுவும் திமுக தலைவர் ஸ்டாலின் கிட்ட போய் வேப்பல் அடிக்கிறாங்க. பாருங்க தலைவரை, அவங்களை அவமானப்படுத்திட்டாரு, நீங்க உள்ள போயிடணும்னு. சரி, அவரும் வேற வழி இல்லாமல் கல்யாண வீட்டில் போய் 3 மாசத்துல ஆட்சி போயிடும், 6 மாசத்துல ஆட்சி போயிடும். எதுக்கு அது பேசணும்? இப்போ இன்னும் வந்து தாவேக்காவிலிருந்து ஒரு 15-20 எம்எல்ஏக்களை இழுத்து அந்த ஆட்சியை நிலைகுலைய செய்து கவர்னர் ஆட்சி கொண்டு வர வேண்டும்னு திமுக அதிமுக திட்டமிடுகிறதுன்னு தாவேக்கா நினைக்குது. ஏற்கனவே தாவேக்கா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. அது அம்பலப்பட்டு கிடக்கு, டெய்லி அம்பலப்படுது. 40 நாள் ஆயும் அதை போட்டு ஆளுக்கு அடிச்சுட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில் தாவேக்கா கிட்ட எம்எல்ஏக்களை உருவி அந்த கட்சியில் வந்து ஆட்சியிலிருந்து இறக்க வேண்டும்னு சொல்லி துடிப்பதாக நினைத்து கொண்டு அவர்கள் ஒரு பக்கம் திமுக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கேஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, இப்போ உங்களை காணலன்னு சொன்னதுக்காக நீங்க அசம்பிளிக்குள்ள போன ஆசைப்படுறது நியாயமே இல்லை சார். இப்போ நீங்கள் கூட ஒரு பதிவு போட்டிருந்தீங்க, ட்விட்டர் எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தீங்க. அந்த மாதிரி பண்ணுறது வந்து தவறான ஒரு விஷயமா கூட மாறும், எதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி சட்டமன்றத்துக்குள்ளே போகணுன்னு கேட்குறீங்க. ஆஸ் அ டிஎம்கே பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது நம்ம கட்சி தலைவர் சட்டமன்றத்துக்குள்ளே இருந்தால் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இல்லையா? தாவேக்காவுக்கு ஒரு அனுபவமே, இன்எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்சனாலிட்டிஸ் அவங்க. அப்போ ஈஸியாக அட்டாக் பண்ண முடியும். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு, ஸ்டாலின் இருக்கிறாரு, ஓபிஎஸ் இருக்கிறாருன்னும் போது அடிச்சு விளையாட நினைக்கிறாங்க. என்னென்ன தப்பு இருக்கு? ஏங்க நான் கேட்குறாங்க, நேரு இல்லையா சட்டமன்றத்தில்? தங்கம் தென்னரசு இல்லையா? சிவசங்கர் இல்லையா? நான் கேட்குறேன், இவங்கெல்லாம் வந்து ஃபைட் பண்ணாத வந்து ஸ்டாலின் போய் ஃபைட் பண்ணுற வர இன்னும் சொல்லட்டோமா? தலைவர் தோற்று போய் விட்டார், இல்லைன்னு சொல்ல.
காமராஜர் தோற்று போயிருக்கிறார். தமிழ்நாட்டில் சிறந்த ஆட்சி கொடுத்த காமராஜர் தோற்று போயிருக்கிறார். அண்ணா தோற்று போயிருக்கிறார். அவருடைய பேச்சாற்றல், அறிவாற்றல் இந்த கட்சிக்கு உயிர் நாடியாக தோற்று போயிருக்கார். ஜெயலலிதா தோற்று போயிருக்காங்க. ஜெயலலிதா தோற்று போயிருக்காங்க. இந்திரா காந்தி தோற்று போயிருக்காங்க. ஒரு முறை தோற்று போனால் என்னங்க, நான் கேட்குறேன், நீ இவ்வளோ நலத்திட்ட உதவிகள் செய்த பிறகு உங்களை மக்கள் தோற்கடித்து விட்டார்கள். ஒரு 5 ஆண்டு காலம் உங்களால் பொறுமையாக இருக்கும் இல்லையா? நீ ஓடி என்ன செய்ய ஆசைப்படுறீங்க? கேப் கொடுங்க, டைம் கொடுங்க. இப்போ உங்களுக்கு பதிலாக உங்கள் பையன் தான் இருக்காரு, வயலார்கிட்ட பொறுப்பு கொடுத்துருக்கீங்க. உதயநிதி யாரு? அவர் மகன் தான். நீங்க பேச வேண்டியது அவர் பேச போறாரு. விஜய் அந்த ஸ்டேச்சருக்கு இது சரியா இருக்காதுங்க. நான் இது ஒரு பத்திரிக்கையாளர் நான் ஏன் சொல்றேன்றது வேற. இது எப்படி திமுக தொண்டர்கள் எப்படி புரிஞ்சாங்க, உடனே ஓடி வருவாங்க. எங்க தலைவர் விஜய் விசஸ் உதய் இப்படிதான் இருக்கணும். இப்போ திமுக எதிர்கட்சி அரசியல் சோடை போனதாக வரலாறு கிடையாது. 91, 96 கலைஞர் அசம்பிளிக்குள்ளே போல, ஜெயிச்சது ராஜினாமா பண்ணார். ஜெயிச்சது ராஜினாமா பண்ணார், பரவாயில்ல நான் போலன்னு. அதே மாதிரி 2001 2006 கலைஞர் வெற்றி பெற்றாலும் எதிர்கட்சி தலைவர் அசம்பிளிக்குள்ளே போல, வெளியே கையெழுத்து போட்டு வருவார். 2011 2016 அப்பவும் கையெழுத்து தான் போட போனார், உள்ளே போல. அவங்க கேட்ட சீட்டு கிடைக்கலாங்க, சீட்டு இடம் வீல் சேரில் போய் முதல் வருஷத்தில் உட்கார முடியாதுன்னு சொல்லி பின் வரிசை ஒதுக்குனாங்க. பின் வரிசையில் உட்காரத்துக்கு சிரமம்ட்டு போவே இல்லை. திமுக ஆளுங்கட்சியாக வரலையா? திமுக எப்பேற்பட்ட தோல்வியெல்லாம் பார்த்து 2021 ஆளுங்கட்சியாக வந்தது. 2011 எதிர்கட்சி அந்தஸ்து கூட பெறாத திமுக, 2006 மைனாரிட்டி திமுக ஆட்சி, 91 96 2 சீட்டு திமுக காணாம போச்சா? ஏங்க இப்படி பயப்படுறீங்க? எதுக்கு விஜய் இறக்கணும் துடிக்கிறீங்க? நீங்க விஜய் இறக்கி விட்டு என்ன பண்ண போறீங்க? விஜய் இறக்கி விட்டீங்கன்னா 200 சீட் வருவாங்க. அந்த மோகம் இன்னும் குறையாம இருக்கு. ஒரு எவ்வளோ பெரிய கட்சியும் எவ்வளோ பெரிய தலைவரும் அன்பாப்புலர் ஆவதற்கு அவங்க டைம் கொடுக்கணும். 91 96 ஜெயலலிதா என்ன நினைச்சாங்க, எப்படி அன்பாப்புலர் ஆனாங்க? தோற்றார்கள் 96. திமுக இனி இன்னும் ஏன்னா 2 சீட்டு மதிமுக வெளியே பிரிஞ்சு போச்சு. திமுக கலைஞர் கதி அதோ கதி நினைச்சாங்க, ஆட்சி பிடிச்சாங்க. 96 ஆட்சிக்கு வந்தாரு. அப்படி இருக்கும்போது திமுக எதிர்கட்சி அரசியல் எப்படி செய்யணும்? அந்த அரசியலை ஸ்டாலின் கையில் எடுக்கணும். தமிழ்நாடு முழுவதும் திமுக தொண்டர்கள் சோர்ந்து போய் கிடக்கிறார்கள். இப்போ வைகோ சொன்ன இந்த ஊழல் குற்றச்சாட்டு இதெல்லாம் மக்கள் மத்தியில் இருக்கும், தொண்டர்கள் ஏற்றுப்பான் மக்கள். அப்போ இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு நினைப்பானா இல்லையா? ஸோ எதிர்கட்சி அரசியலை எடுக்கணும். 1. 2வது, இவர் போய் இங்கே நிற்கிறாருன்னு வச்சுங்க, திருச்சி கிழக்கு கரூர் எங்கேயோ நிற்கிறார், தோற்று போயிட்டான்னு வச்சுங்களேன், கட்சி கலகலத்து போயிடும். ஏன் சார் தோத்து போயிடுவார்னு நினைக்கணும்? கரூர்ல ஸ்ட்ராங்கா செந்தில் பாலாஜி இருக்கிறாருங்க, அவர் வைப்பாருங்கிறாங்க. ஏன் பூண்டி கலவரம் நினைச்சாருன்னா, அண்ணா நான் ராஜினாமா பண்றேன், நீங்க திருவாரூர் நிலுங்கன்னு கூட ஜெயிக்க வைக்க முடியாதா சார்? நான் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல் சொல்றேன். திருச்சி கிழக்கில் நிற்கணும்னு நேரு சொன்ன பிறகு ஒரு 10 நாள் முன்னாடி சொல்றார், விரைவில் வருவார், சட்டமன்றத்தில் பேசினார் நேரு. உடனே உதயநிதி அவருடைய மகன் சர்வே எடுக்கிறார். எனக்கு கிடைத்த தகவல், திமுக 30,000 ஓட்டுல பின்னாடி இருக்கு சர்வே எடுத்தது. இது உண்மை. இப்ப எடுத்து 4 நாள் முன்னாடி எடுத்த சர்வேல 30,000 ஓட்டு திமுக பின்னாடி இருக்கு. அது எவ்வளவு சாம்பிள் எப்படி இல்லை, எடுத்த சாம்பிளே 30,000. எலெக்ஷன் வச்சுங்க, திருச்சி கிழக்குல உச்சி பிள்ளையார் கோயிலில் போய் இப்படி கும்பிடுவார் யாரு? முதலமைச்சர். அதுக்கப்புறம் கீழே இறங்கின ஒரு மசூதி இருக்கு, மசூதியில் குல்லா போட்டு நமாஸ் பண்ணுவார். அப்படியே ஒரு சர்ச்சுக்கு போய் முழங்கால நடப்பார். 30,000 ஓட்டு டிஃபரன்ஸ் இல்ல, 90,000 நிற்கும். நடக்குங்க, இது நடக்காதுன்னு சொல்றீங்களா? கட்டாயமா நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ரிஸ்க் எடுக்காதீங்கன்ற அதாவது 2 விஷயம் சொன்னேன். 1 விஜய் விசஸ் உதயன்னு மெஜஸ்டிக்கா எடுத்துக்கணும். இந்த அரசியலை அது இயற்கையாக கொடுத்திருக்கிறது. திமுகவுக்கு இயற்கையாக விஜய் விசஸ் உதயன் வந்தாச்சு. அப்போ இது எடுத்துக்கணும். நீங்க நின்னீங்கன்னா உங்க ஸ்டாச்சர் பெரிய டேமேஜ் ஆகுங்க. ஹை ரிஸ்க் ஹை கெயின் சார். நின்னு ஜெயிச்சிட்டாருன்னா யாரு? முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் ஜெயிச்சிட்டாரு என்ன பண்ணுவீங்க? ஜெயிச்சிட்டாருன்னா ஒரு எதிர்க்கட்சி தலைவரா திருப்பி உட்காருவார்ல. நீங்க அங்க சர்வே எடுப்பாங்க, உளவுத்துறை இருக்கு, இன்னும் உங்களோட அங்க பக்கா டீம் இருக்கு, இன்ஸ்டா டீம் இருக்கு. உளவுத்துறை எடுத்து ஒரு ஸ்டாலின் ஜெயிக்கிறாருன்னு வச்சுங்க, பேச்சுக்கு சொல்றேன். இந்த கேம்ல சரி திருச்சி கிழக்கு இல்ல கரூர் இல்ல திருவாரூர் ஏதோ ஒரு தொகுதியில் ஸ்டாலின் நிற்கிறாரு. திடீர்னு என் கேண்டிடேட் வித்ரா பண்றாரு, விஜய் அறிவிக்கிறார். யாருமே இல்ல, ஸ்டாலின் ஜெயிச்சுறாரு. தினந்தோறும் கேலியா இருக்கும் சட்டமன்றத்தில். நான் போட்ட பிச்சை, நாங்களாம் வித்ரா பண்ண பிறகு ஜெயிச்சு வந்தீங்க, நான் விட்டு கொடுத்தங்க. ஒரு மாபெரும் கட்சியினுடைய தலைவர், முன்னாள் முதல்வர் உக்காந்துட்டு போட்டோம், இங்க உக்காந்ததான் அவர் ஆசைப்படுவார்னா ஆசைப்பட்டுட்டு போட்டோன்னு கேலி, டெய்லி கேலி வரும். ஒரு நாள் கேலி தினந்தோறும் கேலி ஆகும். எழுதி வைங்க சொல்றேன். இப்படிதான் நடக்காதா? சரி, என் கற்பனையா இருக்கட்டும், நடக்குமா நடக்காதா? விட்டு கொடுத்தாருன்னு வச்சுங்க விஜய். பாருங்க, 2011 ஜெயலலிதா அவர்கள் கிட்ட கடுமையான வாக்குவாதம் பண்ணுறார் விஜயகாந்த். அவங்களுக்குள்ள கூட்டணியில் பிளவு வந்த பிறகு மின் கட்டண உயர்வு, பஸ் கட்டண உயர்வு, வீட்டு வரி உயர்வு, இந்த கட்சி நாசமாக போயிடும், நல்லா இருக்காது, நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தீங்கலாம் சட்டம் போடுறாரு. அந்த மாதிரி சொல்லுது. சங்கரன் கோயில் இடைத்தேர்தல் வரப்போகிறது. இவ்வளோ விலைவாசி உயர்வு,
எல்லாத்தையும் மின்சார உயர்வு, வீட்டு வரி உயர்வு எல்லாத்தையும் ஏற்றிட்டு பால் விலை சொல்றீங்களா? உயர்வு. எல்லாம் ஏற்றிட்டீங்களா? நீங்கள் நில்லுங்க, நான் நிற்கிறேன். யார் ஜெயிக்கிறேன்னு பார்ப்போமா? சவால் விட்டாங்க. சவால் விட்டு ஜெயிச்சாங்க அந்த அம்மா. ஜெயிச்சாங்களா எதிர்கட்சி? இல்லை, ஜெயிக்க முடியல. இப்போ அப்படி இருக்கும்போது இதே விஜய் ஒரு சவால் விட்டு அவர் வெற்றி பெற்றாலும் ஸ்டாலினுக்கு அவமானம், இல்லை அவர் விட்டு கொடுத்து ஸ்டாலின் வெற்றி பெற்றாலும் ஸ்டாலின் அவமானம். அமைதியாக இருப்பது தான் புத்தாலும். ஒரு வருஷங்க இந்த கட்சி எப்படி பயணிக்கிறது, இந்த ஆட்சி எப்படி பயணிக்கிறது? நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனையை திமுக எடுத்துக்கிட்டு அது ரெண்டாவது விஷயம். ஏன் அந்த பொறுமை திமுகவுக்கு இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன் ரொம்ப டிஸ்பரேட்டாக இருக்காங்க? தப்பான அட்வைஸு சொல்கிறேன்னே. இப்போது உதயநிதி கிட்ட இருக்கிற அந்த பதவி இவர்கிட்ட வருவதால் ஒரு லாபமும் கிடையாது ஒன்று. ஆனால் உதயநிதி எதிர்க்கட்சி தலைவராக பல சீனியருக்கு பிடிக்கல. அதனால் சீனியர்களை வெளியே தள்ள வேண்டும், இந்த தேர்தல் தோல்வி வைத்து பல பேர் நடவடிக்கை வேணும் என்று உதயநிதி விரும்புகிறார். பல பேரை காலி பண்ணுங்கன்றார் அப்பா கிட்ட. ஒரு 20 பேரை காலி பண்ணுங்கன்னு. அவங்கெல்லாம் காலி பண்ணால் இவர் புதிய ஆட்கள் உள்ளே வருவாங்க, இவர் கட்சி கைக்கு வந்து நினைக்கிறாரு. அதனால சீனியர் என்ன பண்ணுறாங்க, அப்பாவுக்கு வேப்பல் அடிக்கிறாங்க. நீங்களே வந்துருங்க தலைவர், எங்களுக்கு நீங்கள் தான் சரியாக இருப்பீங்க, அவர் எங்களுக்கு சரிப்பட்டு வர மாட்டார்னு. இப்போ இவர் நினைக்கிறாரு, இவர் தான் ஜெயிக்கல, எதிர்கட்சி தலைவர் ஆகிட்டான்ல, இப்போ என் பதவி திரும்ப பிடிங்கி இவர் என்ன பண்ண போகிறாரு? பையனுக்கு தகராறு. ஸோ இவ்வளோ குழப்பம் திமுக இருக்குது. சொல்கிறேன், திமுகவில் ஜெயிப்பதற்கும் அல்லது ஆட்சி பிடிப்பதற்கும் வாய்ப்பே இல்லைன்னு யாராலும் சொல்ல முடியாது. 5 வருடம் கழித்து இந்த ஆட்சியில் தவறு நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் அதிமுக இல்லை, முதல்ல பேசிட்டோம் நம்ம களத்தில் காலி. திமுக தான் வாய்ப்பு. வாட் வில் பி த ஃபியூச்சர் ஃபார் டிஎம்கே சார்? டிஎம்கே என்ன, இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அதிமுகலேருந்து போயிட்டு இருக்கிறாங்கன்னு நம்ம பேசுகிறோம். இன் ஃபியூச்சரில் திமுகலேருந்து யாராவது தாவேக்காக போக வாய்ப்பு இருக்கா? அப்படி போவாங்களா? அப்படி போனால் திமுக எதிர்காலம் என்னன்னு கேட்குறேன். உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு இது நடந்தாலும் ஆச்சரியப்பட முடியாது. நீங்கள் கேட்ட கேள்வி, உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு பெரும் தோல்வி திமுக சந்தித்தால் பல பேர் காணாம போயிடும். திமுக இருந்தா அதனால தான் சொல்கிறேன், இப்போ என்ன பண்ணணும்னா உதயநிதி சொல்லுது அப்படியே ஏற்றுக்கூடாது. இப்போ 65-70 வயசுக்கு மேலே மாவட்ட செயலாளர் முதல்ல தூக்கணும். வயது காரணமாக தேர்தல் தோல்வி என்பது வேறு. இப்போ நீங்கள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த 4 டிஸ்ட்ரிக்ட் தான் விஜய்க்கு கை கொடுத்தது. இந்த 4 டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி யார், என்ன, அவங்க வயது என்ன, உழைப்பார்களா இல்லையா, அதில் கொஞ்சம் பேர் எடுக்கலாம். இன்னும் சவுத்தில் கே சார் என்ன வயசுங்க, 78 வயசுங்க முத்துசாமிக்கு. எப்படிங்க ஆக்டிவாக இருப்பார்? பெரியசாமிக்கு என்ன வயசுங்க, 73ங்க. நான் கேட்குறேன், ஏதோ ஒரு வயசு வைங்க. அவங்க அங்கெல்லாம் மாற்றுங்க, ஒரு 10 மாவட்ட செயலாளர்களை மாற்றி இளைஞர்களாக போடுங்கள். பரவாயில்ல, இந்த கட்சியில் வாய்ப்பு இருக்குன்னு நம்புவான். ஒரு 30-40 ஃபியூச்சர் இருக்குப்பா, இதில் ஃபியூச்சர் இருக்குன்னு நம்புவான். ஒரு 10 மாவட்ட செயலர், இன்னும் 10 மாவட்ட செயலர்களை நீங்கள் கட்சிக்காரன் தப்பு பண்ணல, இல்லை கட்சிக்காரன் யாரும் தப்பு பண்ணல. நீங்கள் பணத்தை வைத்து ஜெயித்து விடலாம் கணக்கு போட்டீங்க. யாரு? உங்கள் வீட்டு ஆட்கள் ஐடியா கொடுத்தார்கள். வீட்டு ஆட்கள் உண்மையில கலைஞராக இருந்தாருன்னா, இந்த வீட்டு ஆட்கள்லாம் கம்பெனி வச்சுருந்தாங்களே, ஆராய்ச்சி பிரிவு, என்ன பெண் அமைப்பு, ஒரு மண்ணும் கிடையாது. அவங்களாம் என்ன அரசியல் தெரியும்? அந்த துறையில் இருந்த அங்கே இருக்கிறவங்களுக்கு டிஜிட்டல் ஊடகத்தில் ஒரு பிரச்சாரம் பண்ணலாம். ஆனால் கள அரசியல் யார் தெரியும்? நேரு விட ஒருத்தர் கள அரசியலை வந்து சொல்ல முடியுமாங்க? சக்கர மானியத்தை சொல்ல முடியுமா? தங்கம் தினசுக்கு தெரியாத கள அரசியலா? சொல்லுங்க. அப்படி இருக்கும்போது கள அரசியலை தெரிந்தவர்களை நீங்கள் கையில் வைத்துக் கொள்ளாமல் ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் வச்சுக்கிட்டு இவங்க சொல்கிறவங்களுக்கு சீட்டு, இவங்க சொல்கிறவங்களுக்கு வந்து ஆதரவு, எத்தனை பேர் காலி பண்ணீங்க? நீங்கள் முதல்ல சீட்டை மாற்றிருக்கணும். இன்னொரு விஷயத்தை மட்டும் சொல்லி, திமுக எதிர்காலம் கேட்டீங்க. சென்னையில் கன்னியாகுமரி சேர்ந்தவங்கள கள ஆய்வாளராக வராங்க. இங்கே சொல்கிறார், சத்தியமாக நடந்த உண்மை, திமுக எப்படி வேணால் எடுத்துக்கிட்டோம். அவங்க சொல்கிறாங்க, இங்கே யாரெல்லாம் கட்சியில் வேலை பார்க்கல, அவர் நகர பொறுப்பில் இருக்கார், எல்லாம் வேலை பார்த்தாங்க. யாரை பற்றி சொல்லுங்கள்? இந்த கட்சி தோற்று போனது காரணம் கட்சி தலைமை. பாருங்க, திமுக தலைவர் குடும்பத்தை பற்றி சொல்லக்கூடாது, அது எழுதிக்க மாட்டோம். அப்போ எழுந்து போங்க, எதுக்கு எடுத்துன்னு வரீங்க பேப்பரை? சொன்ன வார்த்தை கட்சி தலைமை. அவர் தான் சொன்னார் ஒரு மாதத்துக்கு முன்னாடி, மண்டல பொறுப்பாளர்களோ மாவட்ட செயலாளர்களோ அமைச்சர்களோ யாருக்கும் சிபாரிசு செய்யக்கூடாது. நான் தான் 234க்கு நான் தான் வேட்பாளர், மு.க. ஸ்டாலின் தான் வேட்பாளர், நான் தான் தேர்வு செய்தேன். வேட்பாளர் தேர்வு செய்தார் மு.க. ஸ்டாலின். அப்போ தலைமை தானே பொறுப்பேற்றுக்கணும். எங்களை கேட்டால் நீங்கள் சீட்டு கொடுத்தீங்க, அவர் கேட்குறாரு, எங்களை கேட்டால் சீட்டு கொடுத்தீங்க, யாருக்கிட்ட சீட்டு கொடுத்தீங்க? இந்த கட்சி இத்தனை நிலைமைக்கு போனது காரணம் கட்சியினுடைய தலைமை, கட்சியினுடைய குடும்பம். எழுதிட்டு போங்கன்ட்டு அந்த அம்மா, ஐயோ என்னங்க இப்படின்னு சொல்கிறீங்க? ஏதோ கட்சிக்காரன் எங்கே தப்பு பண்ணா, கிளைக்கழக செயலாளரோ வட்டக்கழக செயலாளரோ கவுன்சிலோ தப்பு பண்ணாலும் சொல்லுங்கள், நடவடிக்கை எடுங்க. இவன் ஊழல் பண்ணானா? அப்போ அமைச்சர், மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ அவங்க என்ன பண்ணாங்க? அதெல்லாம் வேடிக்கை பார்த்தோம். இப்போ சொல்கிறாருல வைக்கோ, இந்த கதையெல்லாம் ஒருத்தர் போட்டார் லிஸ்ட்டு. எப்படி ஆட்சி நடத்தக்கூடாது என்று ஸ்டாலின் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் அவருக்கு இந்த நேரத்தில் தேவையான ஒன்று. எப்படி தப்பு பண்ணோம், ஏன் மக்கள் ஓட்டு போட்டாங்க, நடுத்தர மக்கள் கூட உங்கள் பலனை வாங்கி கொண்டு உங்கள் பலனை அனுபவித்தவர்கள் கூட உங்களுக்கு ஓட்டு போடலாம். நடுத்தர மக்கள் இது ஜஸ்ட்டு அப்படியே விஜய்க்கு
அப்படியே ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகல. உங்க 2 பேருக்கு மாற்று யாரு? உங்களை 2 பேர் அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு ஆள் யார் போட்டாங்க, அவ்வளவுதான். அதனால திமுக எதிர்காலம் இருக்கிறது. ஆனால் கட்சிக்காரனை எப்படி மதிக்கணும்? அப்போ ஆளுங்கட்சியா இருக்கும்போது கட்சிக்காரனை மதிக்கிறதே கிடையாது. எதிர்கட்சியா இருக்கும்போது அப்படியே உட்காந்து இப்போ உருகி தான் பண்ண போறீங்க. அவன் 6 மாசம் கோவத்தில் இருப்பான், 1 வருஷம் கோவத்தில் இருப்பான். அடுத்த தேர்தல் வந்து சரியா போயிடும். ஒரு உள்ளாட்சி தேர்தலில் திமுக வேலை செய்வாங்க. நீங்க அதுக்குள்ளேயும் பொறுமையா இருக்கணும். உள்ளாட்சிலையும் ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி நடக்கல, ஒருவேளை தோல்வி அடைதுன்னு வச்சுக்கோங்க திமுக, அப்ப என்ன நடக்கும்? அந்த தோல்வியும் சகித்துக் கொள்ள வேண்டும். சகித்துக்கொண்டு போராடினாங்க. அரசியலும் போராட்டம் தாங்க. சகித்துக்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு பாய்ச்சலுக்கு தயாராகதான் திமுக. இல்லைன்னா நீங்க வந்து இதுக்கே பயந்து எப்படிங்க நீங்க உட்காந்துக்கிட்டு அன்பில் மகேஷ், மா சுப்பிரமணிய இவங்கெல்லாம் என்னங்க அமைச்சர் வேலை பார்த்தாங்க? நீங்க பக்கம் எழுதுறாங்கல்ல. பள்ளி தாளாளர்கள் எல்லாம் வெளியே வந்து ஓப்பனா பேசுறாங்க லஞ்சம் வாங்கினாங்கன்னு. இது எப்படி எழுதுறாங்க பாத்தீங்களா? அரசகுமார் கைது பண்ணிட்டாங்க. யார் டார்கெட்? அரசகுமார டார்கெட்? அன்பில் மகேஷ் தான் டார்கெட். நீ பள்ளி கல்வித்துறை ஊழல் யாரு? நான் பலமுறை புலம்பி இருக்கிறேன். பள்ளி கல்வித்துறை நடக்கிற ஊழல்களை போய் பாருங்க எவ்வளோ நடக்குதுன்னு. இந்த வருஷம் ஆர்டர் பண்ண ஷூ, பேகு, செப்பல்லாம் அடுத்த வருஷம் கிடைக்குது. அதிமுக ஆட்சி காலத்தில் கூட ஒரு மாதம் 2 மாதம் கிடச்சிடும். இவங்க வந்து 8 மாதம் கழிச்சு கொடுப்பாங்க. அந்த ஷூ பயன்படுத்த முடியாது. ஜூன் மாதம் அளவெடுத்து ஜனவரி மாதம் கொடுத்தீங்கன்னா பையன் வளர்ந்துருப்பான். இந்த லெவலில் தான் ஆட்சி நடத்தினாங்க. நம்ம சொன்ன கோபம் அதிகாரிகள் கையில் கட்டப்பட்டுன்னு சொன்னார். அதிகாரிகள் தான் இந்த ஆட்சி நடத்தினார்கள். இந்த ஆட்சி பாழ்படுத்தி அதிகாரிகள் உங்களுக்கு எத்தனை பேட்டி கொடுத்துருப்பேன், எல்லா டாக்குமெண்ட் இருக்கு. மொத்தம் இந்த ஆட்சி நாசம்னு அதிகாரிகள் தாவேக்காக்கு சொன்னதை அதிகாரி நம்பி நீங்க இந்த ஆட்சி நடத்தினீங்கன்னா உன்னை ரோட்டில் விட்டுருவாங்க. திமுக எதிர்காலம் இருக்கு, அவங்க சுதாரிச்சுக்கிட்டாங்கன்னான்றீங்க. போராட வேண்டும், அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருந்து போராடணும். போராடி கொண்டே அமைதியாக ஒரு புரட்சி பண்ணணும். கட்சிக்காரனை உயிரோட்டமாக வச்சுக்கணும். கட்சிக்காரனை கையில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நாளாகும். ஸ்டாலின் நிற்க வேண்டாம். ஸ்டாலின் நிற்கவே கூடாதுங்க. மிகப்பெரிய தவறு அது. ஸ்டாலின் நின்னால் டேமேஜ் ஆயிட்டாருன்னு வச்சுங்க. ஜெயிச்சாருன்றதுக்கு 10% தான். ஜெயிச்சு உள்ள போய் என்ன பண்ண போறேன்றது கேள்விதான். அதுவும் நீங்க எதுவும் இல்லைன்றீங்க. 10 அந்த பையன் தான், உங்க பையன் தான் இருக்காரு. 10% தான் உங்களுக்கு வாய்ப்பு. உள்ள போய் அசம்பிளியில பேசுறது. மொத்தம் வந்து 234 நாள் எத்தனை நாள் நடக்க போகுது? ஒண்ணுமே கிடையாது. ஸ்கோர் பண்றது வெளியே ஸ்கோர் பண்ணிட்டு போலாம். எனக்கு தெரிந்து ஸ்டாலின் அப்படிப்பட்ட முடிவு எடுத்தால் அது இமாலய தவறாக போய் முடியும். பொறுத்து வந்து பார்க்கலாம் சார் என்ன நடக்குது அப்படின்னு. பலவிதமான அரசியல் தொடர்பான கருத்துக்களும் ரொம்ப டீட்டெயில்டாக பேசுனீங்க. மிக்க நன்றி. நன்றி. இப்படி சந்திக்கலாம். வணக்கம்.